சென்னை கோடம்பாக்கத்தில் அமைந்துள்ள மீனாட்சி கல்லூரியை கண்டித்து இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மீனாட்சி கல்லூரியில் மத ரீதியாக நிகழ்ச்சி நடத்தப்படுவதாக கண்டனம் தெரிவித்து மாணவர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள மீனாட்சி கல்லூரியை கண்டித்து இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் ஈவேரா இணைகிறார். அவரிடம் பேசலாம். ஈவேரா, தற்போது மீனாட்சி கல்லூரியை கண்டித்து மாணவர் சங்கம் சார்பில் எதனால இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுது? அவர்கள் தரப்புல என்ன சொல்லப்படுது? சென்னையில் உள்ள பழமையான மற்றும் பிரபலமான கல்லூரிகளில் ஒன்று மீனாட்சி கல்லூரி. சென்னை கோடம்பாக்கத்தில் அமைந்துள்ள இந்த கல்லூரி மகளிர் கல்லூரி. இந்த கல்லூரியில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் அதிகப்படியாக படிப்பதாக ஒரு கருத்தும் நிலவி வருகிறது. அதற்கு ஏற்றவாறு அந்த கல்லூரி நிர்வாகமானது மத ரீதியிலான சில விஷயங்களை முன்னெடுத்து வருவதாகவும் அண்மையில் சில குற்றச்சாட்டுகள் பரவி வந்த சூழ்நிலையில் இன்று ஒரு நிகழ்ச்சி அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதாவது அந்த கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரிக்கு அருகில் காளிகாம்பாள் என்னும் ஒரு ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்திற்கு ஒரு மத குருமாரை வரவழைத்து ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்காக அந்த கல்லூரி நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்தது. அதாவது விஜய யாத்திரையின் ஒரு பகுதி, அதாவது பெங்களூரை மையமாக கொண்ட ஸ்ரீ விதுசேகர பாரத சுவாமிகள் என்பவர் இந்த ஆலயத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இந்த மத குருமாரை வைத்து இந்த கல்லூரி வளாகத்திற்கு உள்ளேயே ஒரு நிகழ்ச்சியை கல்லூரி நிர்வாகமானது ஏற்பாடு செய்துள்ளது. குறிப்பாக அந்த கல்லூரிக்கு வெளியே தான் அந்த ஆலயம் இருக்கிறது, அந்த கோவில் இருக்கிறது. ஆனால் அந்த கோவிலுக்கு அருகே அந்த நிகழ்ச்சியை நடத்தாமல் கல்லூரி வளாகத்திற்குள் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி, ஒரு மத அடிப்படையிலான நிகழ்ச்சியை அந்த கல்லூரி நிர்வாகமானது ஏற்பாடு செய்துள்ளது. அது மட்டுமின்றி இந்த நிகழ்ச்சியில் அனைத்து மாணவிகளும் கண்டிப்பாக பங்கேற்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு அறிவிப்பை எச்சரிக்கை விடுக்கும் வகையில் அந்த கல்லூரி நிர்வாகம் விடுத்துள்ளது சர்ச்சையாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அந்த கல்லூரியின் வரலாற்றுத்துறை விரிவுரையாளர் நீலிமா என்பவரை கொண்டு ஒரு ஆடியோ பதிவை அந்த கல்லூரி நிர்வாகம் வெளியிட்டு இருக்கிறது. அதில் அந்த இன்று நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக மாணவிகள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும், அப்படி பங்கேற்காத மாணவிகளுக்கு தேர்வில் அதற்கான விளைவு அவர்கள் சந்திக்க வேண்டி வரும் என்ற எச்சரிக்கையாக அந்த ஆடியோ பதிவில் அந்த ஆசிரியர் பேசியிருக்கிறார். இந்த விஷயமானது இந்திய மாணவர் சங்கத்திற்கு தெரிய வந்து அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கும் இப்படிப்பட்ட கருத்தை திணிக்கும் அந்த கல்லூரி நிர்வாகத்திற்கு எதிராக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடாத அடிப்படையில் அந்த கல்லூரி வளாகத்திற்கு முன்னே அந்த இந்திய மாணவர் சங்கத்தினர் 20 பேர் கூடியிருக்கிறார்கள். அதில் 6 பெண்களும் அடங்குவர். இவர்கள் அந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி இப்படிப்பட்ட மத ரீதியிலான நிகழ்ச்சிகளை நீங்கள் ஊக்குவிக்க கூடாது, மாணவர்களிடம் கட்டாயமாக திணிக்க கூடாது அடிப்படையில் கருத்தை கூறி அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றார்கள். ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்தை அவர்கள் நடத்துவதற்கு முன்னதாகவே அவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள். இதில் 20 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இப்படி ஒரு மத அடிப்படையிலான நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மீனாட்சி கல்லூரி நிர்வாகமானது ஒரு நிகழ்ச்சியை மாணவிகள் மத்தியில் நடத்துவதும் அதற்கு மாணவிகளை கட்டாயமாக பங்கேற்க வேண்டும் என வற்புறுத்துவதும் ஒரு மிக சர்ச்சைக்குரிய விஷயமாக தற்போது பார்க்கப்பட்டு வருகிறது. இப்படி எதிர்ப்பு தெரிவித்து இந்த கண்டன முழக்கங்களோடு இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்ற இந்திய மாணவர் சங்கத்தினர் கைது செய்யப்பட்டுள்ள போதிலும் இன்னும் வேறு சில அமைப்புகள் ஏதேனும் இதை கேள்விப்பட்டு இந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்ற அடிப்படையில் கல்லூரிக்கு அருகே காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அசம்பாவிதங்கள் எதுவும் நடந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையிலும் எந்த விதமான விரோத விஷயங்கள் நடைபெற்று விடக்கூடாது அடிப்படையிலும் தற்போது காவல்துறையினர் தீவிரமாக கண்காணிப்பிலும் அங்கு ஈடுபட்டிருக்கிறார்கள். இவேரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.